நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செங்கோட்டையில் சொன்னாங்க 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும், ஒரே வருஷத்தில் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் சொன்னார். அதே மாதிரி ஒரே வருஷத்தில் மாதம் வேலைவாய்ப்பு முகாம்களை வச்சு 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஒரே வருஷத்தில் வேலை கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 11 ஆண்டுகளாக எவ்வளோ ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா நாம் எல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இது இளைஞர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இளைஞர்களுடைய வாழ்க்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய முன்னேற்றம் தான் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம். அதனால தான் நம்ம பிரதமர் அவர்கள் இளைஞர்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இளைஞர்களை திமுக அரசாங்கம் கிள்ளுக்கிரையாக நினைப்பது, இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக நடந்திருக்கு. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் கூட இதை கண்டித்து அறிக்கையை விடல, எதுவுமே சொல்லல. அவங்களுக்கு கவலையே இல்லையே. அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு வங்கி தான் எல்லாமே. இதே வேற ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் ஆளுக்கு இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பேசுவார், 10 மணிக்கு ஒரு பேசுவார், 8 மணிக்கு ஒரு பேசுவார், 1 மணிக்கு ஒருத்தர் பேசுவார். அன்னைக்கு நாள் முழுக்க இதை பற்றி விவாதங்களும் கூட உங்கள் டிவிகளில் எல்லாமே அன்றைக்கு விவாதங்கள் கூட நடத்துவாங்க. ஆனால் பல லட்சம் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால், இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியினால். அதை பற்றி எந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் கவலைப்படதில்லை. அவங்களுக்கெல்லாம் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் போல தெரியுது. ஏன்னா கூட்டணியில் எங்களுடைய கூட்டணி ஒரு இன்டாக்ட் கூட்டணி, ஒரு வளமிக்க கூட்டணியாக இருந்திருக்கிறது. நீங்கள் தெரியும், மதுராந்தகத்தில் எங்கள் கூட்டணியானது அறிவிக்கப்பட்ட கூட்டணியாக. ஆனால் அவங்க கூட்டணியில் இன்னும் யார் இருக்கிறாங்க, யார் போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கே ஒரு பயமாக இருக்கிறது போல். அதனால் திமுகவுக்கு யாரும் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை போல தெரிகிறது.